அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்யூன்ஸ்டெக் வலையொலிக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி மோட்டோ விலாகுக்கு தேவையான அக்சசரிஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்போ இந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கிறேன், அதோட ரைடிங் பேண்ட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை பற்றிய டீட்டெயிலை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஸோ இதை நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரைடிங் ஜாக்கெட் ரைனாக்ஸோடது. டேரெக்டாக பெங்களூரில் இருக்கிற ரைனாக்ஸ் கம்பெனிக்கே ஆர்டர் பண்ணி வரவழைச்சேன். கோயம்புத்தூர் டெலிவரி பண்ணாங்க. நான் இப்போ இங்கே மலேசியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைடிங் பேண்ட்டு. அந்த ரைடிங் பேண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது இங்கே மலேசியாலே வாங்கினேன். அந்த ரைனாக்ஸ் ஜாக்கெட்டோடய சேர்ந்து அந்த பேண்ட்டு வாங்கலாம்னு பார்த்தேன். அந்த பேண்ட் அவைலபிளாக என்னோட சைஸுக்கு இல்லை. ரைடிங் பேண்ட்டை மட்டும் இங்கே வாங்கிக்கிட்டேன். இப்போ அந்த ரைடிங் ஜாக்கெட்டு பேண்ட்டு அதை ஒரு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றிய டீட்டெயிலை இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுதான் அந்த ரைடிங் ஜாக்கெட்டு. பாக்ஸை எடுத்து நான் இந்தியாவிலே தூக்கி போட்டேன். ஸோ இப்போ அந்த ஜாக்கெட்டை மட்டும் புதுசு அப்படியே பிரிக்காமல் இங்கே எடுத்து வந்திருக்கிறேன். இதுதான் பென்கியாவோட ரைடிங் பேண்ட்டு. ஸோ இது இங்கே வாங்கினேன், கோலாலம்பூரில் வாங்கினேன். ஸோ இந்த பேண்ட்டையும் உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த இடம் பத்தாது, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை பிரித்து நான் போட்டும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா நான் அந்த டேபிளில் உட்காந்து உங்களுக்கு அதை நான் பிரித்து காமிக்க முடியாது. இப்போ ஃபஸ்ட் நம்ம ரைடிங் ஜாக்கெட் பார்க்கலாம். இந்த ரைனாக்ஸோட ரைடிங் ஜாக்கெட். ஸோ அது எப்படி இருக்குது, அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதனோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ரைனாக்ஸோட ரைடிங் ஜாக்கெட்டு. ஸோ இது மாதிரி கவரில் தான் வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு இதுவும் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது இந்த தெர்மல் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. ஸ்வாம் வின்டர் ஜாக்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது அப்புறமா உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ஸோ முதல்ல இந்த ஜாக்கெட் நம்ம பார்க்கலாம். இது நல்லா வெயிட்டாக இருக்குது. இதில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ரைனாக்ஸோட ஜாக்கெட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோட மாடல் ரைனாக்ஸ் ஸ்டீல்த் EVO 3 அப்படிங்கிற ஒரு மாடலு. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ரைனாக்ஸோட சிம்பிள் போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி பிரித்தோம்னா இப்படி உங்களுக்கு இப்படி தெரியும். இங்கே பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது செஸ்ட் ப்ரொடெக்டரு. இங்கே ஒரு செஸ்ட் ப்ரொடெக்டர் இருக்குது. இது பேக் சைடு ப்ரொடெக்டரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஷோல்டர் ப்ரொடெக்டர் இருக்குது. இந்த ரைட் சைட்லேயும் ஷோல்டர் ப்ரொடெக்டர் இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டுட்டு அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சைஸ் எனக்கு எக்ஸல் சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த எக்ஸல் சைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய சேஃப்டி ஃபீச்சர் பார்த்துடலாம். இந்த சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி செஸ்ட்டில் இருக்குது, இந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது, 2 பேட் இருக்குது. பேக் சைடில் இந்த சென்டரில் ஒரு பேட் இருக்குது. இது ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இது ஒரு பேட் இருக்குது. ஸோ இதில் ப்ரொடெக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டருக்கும் பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 2 கொடுத்துருக்குறாங்க. செஸ்ட்டுக்கு லெவல் 1 மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செஸ்ட் லெவல் 2 கிடையாது, இது லெவல் 1. எல்போவில் இருக்குது, இது லெவல் 2. எல்போ ப்ரொடெக்ஷன் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அதேமாதிரி இங்கிட்ட ஒன்று இருக்குது, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ 2 எல்போ ப்ரொடெக்ஷன், 2 ஷோல்டர் ப்ரொடெக்ஷன், ஒரு பேக் சைடு ப்ரொடெக்ஷன், 2 செஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுதான் அந்த சேஃப்டி ப்ரொடெக்ஷன். நீங்கள் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம பாடி இதை ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ இது எப்படி இப்போ போடுறதுன்றது போட்டேன். ஸோ இப்போ இது ஜிப்பு போட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஜிப்பு வச்சுருக்காங்க. இதில் அது ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜ் தாங்க. இது முதல் ஜிப்பு இங்கே வந்துருச்சு. ஸோ இது லாக் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஜிப்பு போட்டாலே போதும். இன்னொரு ஜிப் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது அப்படியே நீங்கள் மேலே அந்த இது கொடுத்துருக்காங்க. அதாவது என்னது, மேலே இன்னொரு வெல்க்ரோ. அங்கே பாருங்கள், இந்த இடத்துல வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஜிப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே வெல்க்ரோ ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெல்க்ரோவில் இதை நீங்கள் இதை மேலே போட்டு இதை அப்படி இப்படி அமுச்சு விட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இது ப்ரெஸ் பட்டன் தான். ப்ரெஸ் பட்டன் பண்ணால் ஈஸியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். அப்புறம் கரெக்டாக இருக்கா. இப்போ நான் உங்களுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இதையுமே நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இது லூஸாக இருக்குனாக்கா இதை உங்களுக்கு டைட் பண்ணோம்னாக்கா இதை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வச்சுட்டு இழுத்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். எனக்கு ஷோல்டரில் எல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கு. நமக்கு வண்டி ஓட்டுக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டீல்த் EVO 3 வாங்கினேன். நல்லாயிருக்கு.
இது வந்து லெவல் 2 ப்ரொடெக்ஷனும் நல்லாயிருக்கும். லெவல் 2ங்கிறது செஸ்ட்டு தவிர மீது எல்லாமே லெவல் 2 ப்ரொடெக்ஷன் தான். இதோட ஏர் வெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 ஏர் வெண்ட்டு. மொத்தம் வந்து இன்னர் ஏர் இன்டேக் வந்து 8 கொடுத்துருக்காங்க. அவுட் கோயிங் ஏர் வந்து 2 கொடுத்துருக்காங்க, 2 ஓப்பனிங். ஸோ 8 இன்னர் வந்து என்னன்றது இன்டேக் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து மெஷ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வழியாக ஏர் உள்ளே போகும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்து கூட நீங்கள் இப்படி லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏர் உள்ளே போகும். அதே மாதிரி இந்த சைடுமே நீங்கள் இதை எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணி இது மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள். ஸோ இது 2 ஓப்பனிங் ஆச்சா. இதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. ஸோ இது நீங்கள் வண்டி ஓட்டும் போது இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வெக்கையாக இருந்தது, ரொம்ப வெயில் அடிக்குதுனாக்கா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் வண்டி ஓட்டினா இது வழியாக ஏர் உள்ளே போகும். இதெல்லாம் ஏர் இன்டேக்கு. ஸோ இங்கே 2 4 ஆச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பட்டன் இருக்குது. இந்த பட்டனில் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் எடுத்து இங்கே பட்டன் இருக்குது, இந்த பட்டனில் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இதையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சரிதான் உங்களுக்கு, இங்கே வெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் எத்தனை வெண்ட் இருக்குன்னு மொத்தம். ஸோ 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தம் 8 வெண்ட்டு ஏர் இன்டேக் மட்டுமே 8 பிளேஸில் வந்து ஏர் உள்ளே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏர் அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர் உள்ளே போகிற ஏர் வெளியே போனாலும் உங்களுக்கு வெண்டிலேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம ஜிப்பை எடுத்துடணும். ஸோ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர் வந்து உள்ளே போனது இப்படி இது வழியாக வெளியே போயிடும். ஸோ அது மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் வந்து நல்ல டிசைன். உங்களுக்கு வெண்டிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். உள்ளே ரொம்ப வேக்காது, வண்டி ஓட்டும் போது நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இந்த பட்டன்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இல்லைனா அது கொஞ்சம் இப்போ நீங்கள் போடும்போது போட்டுரும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இந்த சைடு நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் நின்றுக்கும், கரெக்டாக நின்றுக்குது. ஸோ இதாங்க, இது வந்து இந்த இதோட கேரண்டி கார்டு அந்த அட்டைலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வெண்ட்டு தேவையில்லை, வின்டர்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது தேவையில்லைன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் மேலேருந்து கூட கீழே இறக்கலாம். அதனால் 2 ஜிப் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் 2 ஜிபி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். இங்கே பாருங்கள், மேலேருந்து இப்படி கீழே இறக்கலாம். இப்போ வண்டியில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து வேக்கிற மாதிரி கொஞ்சம் வெண்டிலேஷன் வேணும்னாக்கா அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் பாருங்கள் இந்த கையை எடுத்துகிட்டு டக்குன்னு இப்படி இழுத்து விட்டுட்டு அப்படியே ஓட்டிட்டுருக்காங்க. அது மாதிரி இந்த கையை எடுத்து இதை இழுத்து விட்டிங்கன்னா போதும், அப்படி ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லம்பர் சப்போர்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பெல்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அதை இந்த பாக்கெட்லேயே வச்சு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த லம்பர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே போடணும். சும்மா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ ஜாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு தான் நம்ம வந்து ஜாக்கெட் அதுக்கு மேலே போடணும். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதை நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி போடுறது. இந்த லம்பர் சப்போர்ட் வந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி போட்டிங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த லம்பர் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் போட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பேக் பெயின் வந்து கொஞ்சம் குறைக்கும். ரொம்ப நேரம் லாங்கில் நீங்கள் டூர் போகிறீங்க அப்படிங்கும்போது, ட்ராவல் பண்ணுறீங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இதை போட்டு உட்காந்து ஓட்டும்போது இந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அந்த இதுக்காக வேண்டி இந்த லம்பர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இது வந்து இந்த பேக்கேஜோடயே வருது. இது முன்னாடி வந்து தனியாக தான் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த வின்டர் ஜாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் சேர்த்தே கொடுக்குறாங்க இப்போ பேக்கேஜாக. இது கல்ட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், நான் சொன்ன ஏற்கனவே இது ஏன் 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்கனாக்கா, நீங்கள் டாய்லெட் போகிறீங்கனாக்கா இதை வந்து இப்படி மேலே தூக்குறது வந்து உங்களுக்கு கஷ்டம். இது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ இதை பிடிச்சி தூக்குறது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 ஜிப்பு இருக்கிறதுனால கீழேருந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம். கீழேருந்து ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள், இப்படி ஓப்பன் ஆகிக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஜென்ஸ் போகிறப்ப இது வந்து ஈஸியாக நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி 2 இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு இதை இப்போ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இல்லைனா நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஜிப் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை இப்படி தூக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாக்கா நீங்கள் இதை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக கழட்டணும். இதுலேருந்து கழட்டி எடுத்துகிட்டு தான் அந்த ஜிப்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம கழட்டிடுவோம். இது எல்லாமே வந்து உள்ளேருந்து எடுத்து போடலாம். ஒரு அட்ஜஸ்டபிள் தான் எல்லாமே. ஸோ ஈஸியாக இதை எடுக்கலாம். இது பாருங்கள், எல்லாமே இங்கே வந்து இது வெல்க்ரோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேடை நீங்கள் எடுத்து பார்க்கறதுனாலும் பார்க்கலாங்க. பாருங்கள், எடுத்துட்டிங்கன்னா இந்த பேடை நீங்கள் இப்படி எடுத்துடலாம். இது வந்து லெவல் 1. ஸோ அதே மாதிரி இந்த ஷோல்டர்லாம் வந்து கரெக்டாக பொசிஷன் இல்லைன்னா நீங்கள் அதை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பாருங்கள், இதுக்குமே வெல்க்ரோ கொடுத்துருக்குறாங்க. பாக்கெட் தான், எல்லாமே பாக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வெல்க்ரோவில் வந்து நம்ம உள்ளே வந்து அந்த ஷோல்டர் வந்து கரெக்டான பொசிஷனில் நம்ம உட்கார வச்சுக்கணும். எல்லாமே இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி பேடை கொடுத்துருப்பாங்க. இது லெவல் 2 பேடு. ஸோ அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதுவும் லெவல் 2 பேட் தான்.
இதெல்லாம் வந்து நல்லா இம்பேக்ட் தாங்கும். அதுக்கு தான் வந்து லெவல் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போய் ஹிட் ஆச்சுனாக்கா அது அப்படியே ரிஜிட்டாக மாறிடும். அப்படி அடித்தா அப்படியே ரிஜிட்டாக மாறி ரெயின் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அடிபடாது. ஸோ அதனால தான் இந்த லெவல் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெஷ்ஷெலாம் வந்து பாலிஸ்டர் மெஷ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மெஷ் வந்து பாலிஸ்டர் மெஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா DWR கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெயின் ப்ரொடெக்ஷன் கிடையாது, பட் அதிக மழைக்கு இது தாங்காது. ஸோ இது வந்து ஒரு சின்ன மழைனாக்கா தூறல் இருந்துச்சுனாக்கா அதுக்கு நீங்கள் இது தாங்கும், போட்டு போகலாம். இந்த கோட்டிங் வந்து DWR கோட்டிங்கு, இந்த இடத்துல இருக்குது பாலிஸ்டர் கோட்டிங்கு, இந்த மாதிரி கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஜாக்கெட்டில். ஸோ அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிஃப்ளெக்டர் பாருங்கள். இந்த ரிஃப்ளெக்டர் வந்து சில்வர் ரிஃப்ளெக்டர், நைட்டில் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பின்னாடி வர வண்டிங்களுக்கு வந்து இதில் லைட் இதில் பட்டுச்சுன்னா நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்டெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கையில் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரிஃப்ளெக்டர் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு பேக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம்னா இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லம்பர் சப்போர்ட் கூட இதில் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வெண்டிலேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, பேக் சைடு வந்து வெண்டிலேஷன் எக்ஸாஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த வெண்டிலேஷன் எக்ஸாஸ்ட் பேக் சைடில் இருக்கிறது. இதில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 2 எக்ஸாஸ்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஜாக்கெட்டு. அதேமாதிரி இந்த வெஸ்ட்டை கூட நீங்கள் டைட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டைட் பண்ணாக்க இந்த பெல்ட் இது வெல்க்ரோ தான். இதை நீங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து 2 பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு. ஸோ 2 பாக்கெட் இருக்குது. இந்த காலர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் நைலான் நியோப்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. கழுத்தில் இது பட்டுக்கிட்டு ரொம்ப சில இதெல்லாம் ஹார்ட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் லாங் ட்ராவல் பண்ணும்போது கழுத்தில் பட்டுக்கிட்டு அறுத்த மாதிரி இருக்கும். அதோட இந்த வின்டர் ஜாக்கெட்டும் வந்திருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த வின்டர் ஜாக்கெட்டையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த வின்டர் ஜாக்கெட்டு. இதுவுமே அந்த பேக்கேஜோட இன்க்ளூட் ஆகி தான் வருது. புரிய அந்த பாருங்க, அந்த கார்டெலாம் வச்சுருக்காங்க. அந்த ரைனாக்ஸோட கேரண்டி கார்டு, இந்த வாரண்டி கார்டெலாம் இருக்குது. அது ஒரு நல்லா பவுச்சு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த வின்டர் கிளாத்து. சரிதான் உங்களுக்கு, இதுதான் அந்த வின்டர் கிளாத்து. அது சைஸ் எக்ஸல் தான், அதுக்குரிய சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதே இது நம்ம அதை போட்டுக்கலாம். இது நார்மலாகவே நீங்கள் வந்து எங்கேனாச்சும் வெளியில் வந்து ஹில் பிளேஸுக்கு போனீங்க, ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னாக்கா இதை போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஸோ சாஃப்டாகவும் இருக்குது. இது குளிருக்கு வந்து நல்லாயிருக்கும். விண்டியாக இருக்கும்போது நம்ம கூலாக அதில் காற்றுல இப்போ அந்த வண்டி ஓட்டி போனோமாக்கா இதை போட்டு அதுக்கு மேலே நம்ம ஜாக்கெட் போட்டுக்கிட்டோமாக்கா நல்லாயிருக்கும், குளிராது. ஸோ அதுக்காக இந்த வின்டர் ஜாக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வின்டர் ஜாக்கெட்டு, அந்த ரைடிங் ஜாக்கெட்டு ப்ளஸ் வந்து இந்த லம்பர் சப்போர்ட்டு, இது எல்லாமே 3மே சேர்த்து ஒரே பேக்கேஜாக எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. 12,799 ரூபா அதோட ப்ரைஸு. நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அவங்கள்ட்ட பேசினேன். ஒரு 2 நாளுக்குள்ளே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க உடனே அரேஞ்ச் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் நினச்சேன் நார்மலாக 7 days அப்படி ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசினேன். எனக்கு 2 daysலேயே எனக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. பெங்களூர் வந்து கோயம்புத்தூருக்கு 2 daysல வந்துருச்சு. இது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஜிப்பும் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே ரைனாக்ஸோட அந்த சிம்பிள் இருக்குது, லோகோ இருக்குது. இங்கே ரைனாக்ஸ்னு போட்டு லோகோ போட்டிருக்காங்க. ஸோ பேக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைட் சைடில் ஒரு பாக்கெட் வச்சுருக்காங்க, அப்புறம் உள்ளே ஒரு பாக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேக்கெட் இருக்குது. இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த ஜாக்கெட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்னு சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம வந்து ரைடிங் பேண்ட் பார்க்கணும். ஸோ ரைடிங் பேண்ட் வந்து பென்கியாவோடது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.